வருகின்ற மழைக்காலங்களில் நம்ம ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இப்போ 45 கடையினுடைய சூப்பர்வைசர் வந்து இங்கே வந்திருக்கீங்க. அதே மாதிரி உதவியாளர் வந்திருக்காங்க. மற்றபடி நாம்கோ, டியூசிஎஸ், வண்ணாரப்பட்டி கூட்டுறவு சாலை, இது ராயபுரத்தில் இருக்கக்கூடிய கடையினுடைய முக்கிய அங்கத்தினர்கள் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் சட்டமன்ற உறுப்பினர் நம்பரில் வருக என முதல் வரவேற்று கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து என்னென்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்க தான் உங்களுக்கு அவங்க வாடிக்கையாளர் மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய எஜமானர்கள். உங்களுக்கு 1000 கடை நீங்கள் இருக்கிற கடைக்கு எஜமானர்கள் யாருன்னா உங்களுடைய கஸ்டமர். அந்த கடை எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எந்த கடையிலையும் இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன், அப்படி ஏதாவது இப்போ நான் வந்து ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் எங்களுடைய முதல்வருடைய கோரிக்கையை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இனிமேல் வந்து இப்போ எந்த கடையிலையாவது இப்போ எதனா ஷார்ட்டேஜ் எதனா இருக்கா, யாருக்காவது எல்லா பொருளும் இருக்கா, இல்லை உதவி ஆணையர் இருக்கிறதுனால நீங்கள் சொல்ல வேணாம், இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அடுத்து நான் கேட்டுக்கிறேன். அதாவது இப்போ நான் வந்து கன்சியூமருக்கு ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு பொருள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான முதல் பேச்சு தான் பேசியிருக்கேன். அடுத்தபடியாக உங்களுக்கு கட்டட பிரச்சனை, ஏன்னா கட்டடம் ஒழுகுறது, இந்த பருவமழையில் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பருவமழைன்னு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் 3 நாள் ரேஷன் கடை மூடி இருந்தது, 2 நாள் ரேஷன் கடை மூடி இருந்தது, அந்த மாதிரி நிலமை வரக்கூடாது. அதை வந்து நீங்கள் முன்னாலே உறுதி பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, பொருட்களை வந்து கடைக்குள்ளே தண்ணி வர மாதிரி எதனா ஒரு இடங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அப்போ பொருட்களை எப்படி வந்து சரியாக இப்பயே வச்சுக்கிறது, ஒரு 2 அடி 3 அடி ஹைட்டில் பொருளை வைக்கிறது. கீழே வந்து இந்த கள்ளிப்பலகைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்பிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி ஒரு 3 அடி ஹைட்டுக்கு தண்ணியே வந்து கடப்பில் வந்துட்டால் கூட ஒரு 1/2 அடி 1 அடி வந்துட்டால் கூட அரிசியோ சர்க்கரையோ பருப்போ பாதிக்காமல் அந்த கள்ளிப்பலகை வந்து ஒன்றும் பெருசாக இருக்காது. ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு கடைக்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரொப்பிக்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி எடித்தொல்லை உங்களுக்கு தெரியும், எடித்தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் எதுன்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன பிரச்சனைமோ உதவி ஆணையாளர்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க. சட்டமன்ற உறுப்பினர் 45 கடையை நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுவேன், மாதத்துக்கு ஒரு முறை இவங்க கடையை வந்து பார்த்துட்டு கன்சியூமர்கிட்ட நான் கண்டிப்பாக கேட்பேன், இவங்க அன்பாக நடந்துக்கிறாங்களா அப்படின்றத நான் கண்டிப்பாக கேட்பேன். அன்பாகவும் கொடுக்கணும், நியாயமான முறையில் அவங்க கொடுக்க வேண்டிய பொருளையும் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் 100% உறுதிப்படுத்தணும். சரிதானே? நன்றி. அவருக்கும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் அதே மாதிரி வரக்கூடிய கன்சியூமர்கிட்ட அன்பாக முதல்ல பேசி, நம்ம எல்லாருமே மனிதர்கள் ஒருத்தவங்க நேசிக்க கற்றுக்கணும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்க தான் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். அவங்க தான் நம்மளை வந்து நீங்கள் ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சம்பளம் யார்கிட்ட இருந்து வந்துருக்குன்னா அது அந்த பொதுமக்கள்கிட்ட தான் வந்துருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரேஷன் கடையில் ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. அந்த மரியாதை யாரால் கிடைச்சிருக்குன்னா மக்களால் தான் கிடைச்சிருக்கு. அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு கடைக்கும் 1000 பேரை வந்து